ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் கௌதம் வாசுதேவ் மேனன் டைரக்ஷனில் அவருடைய முதல் மலையாள திரைப்படமான டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக வெளிவந்திருக்கு. இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நடிச்சிருக்காரு. அவர் தான் மம்முட்டி சார். அதுக்கப்புறம் சுஷ்மிதா பட், வினித் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலே கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி சார் ஒரு திறமை இல்லாத ஒரு போலீஸ் அதிகாரியாக காட்டுறாங்க. திறமை இல்லாத போலீஸ் அதிகாரியானா எந்த லஞ்சமும் வாங்க மாட்டார். அதனால் இவர் திறமை இல்லாத ஆளுன்ட்டு டிபார்ட்மெண்ட்டே இவரை சஸ்பெண்ட் பண்ணி இவர் ஒரு ஓரமாக உட்கார வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மம்முட்டி சார் ஒரு பழைய ஒரு போலீஸ் ஐடி கார்டை வச்சுக்கிட்டு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்திக்கிட்டு வராரு. அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது. ஒரு பிளாட்ல தங்கி அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியோட ஆஃபீஸை நடத்திட்டு இருக்காரு. அதுக்கு வாடகையே சரியாக கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் தான் அவரோட டிடெக்டிவ் ஏஜென்சி போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அதுக்கு ஒரு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாரு. அதை பார்த்து கோகுல் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் சுரேஷ் கோபியோட மகன் விக்கி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அவர் ஜாயின் பண்றாரு அசிஸ்டண்டா. அவரை பார்த்த உடனே நீ பணக்கார பையனாட்டு இருக்குது, உனக்கு எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாதுன்னு டக்குன்னு அவர் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இவருக்கு பணம் தேவைப்படுது, வண்டி கிடையாது, அந்த பையன்கிட்ட எல்லா வசதியும் இருக்கு, அதனால அந்த பையனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பையனை ஹையர் பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பிளாட்டோட ஓனர் ஒரு பர்ஸை மம்முட்டி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பர்ஸ் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த பர்ஸை கண்டுபிடிச்சேன், இந்த பர்ஸோட ஓனர் யாரோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு மம்முட்டி கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. மம்முட்டி சார் எனக்கு பணம் கொடுத்தாதான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, அந்த அம்மா நீ எனக்கு 4-5 மாசமா வாடகை தரணும், இந்த பர்ஸை தகுந்த ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த வாடகை பணமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இவர் அந்த பர்ஸோட ஆள் யாருன்னு தேடி போக, அந்த பொண்ணு அந்த பர்ஸோட ஓனரான பொண்ணு பூஜா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பொண்ணு காணோம் அப்படின்னு தெரிஞ்சிக்க, அந்த பர்ஸை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும்தான் காணோம் அப்படின்னு அந்த வீட்டு ஓனர்கிட்ட மம்முட்டி சார் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த பூஜாவையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பூஜாவை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்க, அதுக்கப்புறம் அந்த அம்மா நீ என்னோட காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்ட, நீ பூஜாவை கண்டுபிடிச்சின்னா அந்த கார் ஆக்சிடென்ட் செலவை நானே ஏற்றுக்கிறேன், நீ எதுவும் கொடுக்க வேண்டான்னு சொல்ல, அப்புறம் அந்த பூஜாவை மம்முட்டி சார் தேடி போக, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, அந்த பூஜாவுக்கும் அந்த பூஜாவோட பாய் ஃப்ரெண்டுக்கும் என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சு, அந்த பாய் ஃப்ரெண்டை கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பாய் ஃப்ரெண்டையும் காணோம் அப்படின்னு ஒரு விஷயம் வர, கடைசியாக பூஜாவையும் அந்த பாய் ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கடைசியாக போக போக கொஞ்சம் விறுவிறுப்பாகவே போச்சு. இதில் சுஷ்மிதா பட் அந்த காணாமல் போன பையனோட அக்காவாக வராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டில் இந்த படம் முடியுது. கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்ச ஒரு கதையாக இருந்தாலும் படம் போகிற அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஓரளவுக்கு ஒரு பரபரப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. மொத்தத்தில் மம்முட்டி சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நார்மல் டிடெக்டிவ், அதாவது ஒரு பணத்துக்காக தன்னோட வேலையை நேர்மையாக செய்யக்கூடிய ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி அவரோட கேரக்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோகுல் சுரேஷ் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் கூட ஒரு கொஞ்சம் நிறைய ஒரு சீன்ஸ் வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சுஷ்மிதா பட்டோட கேரக்டர் கடைசியாக அந்த ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுற ஒரு விஷயம் நல்லாவே பண்ணியிருந்தாரு ஜிவிஎம். படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் தான். இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது G5ல் இருக்குது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மார்க் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.5 மார்க்கு. என்னோட சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திங்க. நன்றி, வணக்கம்.